ஒரு அழகான நீல நிற குளத்தில் சீனு என்ற ஒரு சிறிய மீன் வாழ்ந்து வந்தது. சீனு எப்போதும் துள்ளி குதித்து விளையாடும் சுட்டி மீன். ஆனால் அதற்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது பெரியவர்கள் சொல்லும் பேச்சை கேட்காமல் குளத்தின் ஆழமான மற்றும் ஆபத்தான பகுதிகளுக்கு செல்ல ஆசைப்படும். ஒரு நாள் குளத்தின் ஓரத்தில் ஒரு சுவையான புழு மிதப்பதை கண்டது. அதை பார்த்ததும் சீனுவிற்கு நாவில் நீர் ஊறியது. உடனே அதன் அம்மா மீன், "சீனு, அங்கே போகாதே, அது ஒரு தூண்டில் முள்ளாக இருக்கலாம், ஆபத்து" என்று எச்சரித்தது. ஆனால் சீனு, "அம்மா, நீங்கள் எப்போதும் இப்படித்தான் பயப்படுகிறீர்கள், இது வெறும் சுவையான உணவுதான்" என்று கூறிவிட்டு வேகமாக நீந்திச் சென்றது. அந்த புழுவின் அருகே சென்ற சீனு அதை ஒரே கடியில் விழுங்க முயன்றது. அப்போதுதான் தெரிந்தது, அந்த புழு ஒரு கூர்மையான இரும்பு முள்ளில் கோர்க்கப்பட்டிருந்தது என்று. சீனுவின் வாயில் முள் குத்திவிட ஒரு மீனவன் தூண்டிலை மேலே இழுக்க ஆரம்பித்தான். சீனு பயத்தில் துடித்தது. தன் தவறை உணர்ந்து, "அம்மா, என்னை காப்பாற்றுங்கள்" என்று மனதிற்குள் அழுதது. அதிர்ஷ்டவசமாக சீனு ஒரு சிறிய மீன் என்பதால் அந்த முள்ளிலிருந்து நழுவி மீண்டும் தண்ணீருக்குள் விழுந்தது. உயிர் தப்பிய சீனு வேகமாக நீந்தி தன் அம்மாவிடம் சென்றது. "அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் உங்கள் பேச்சை தட்டமாட்டேன்" என்று உறுதியளித்தது. அன்று முதல் சீனு பெரியவர்களின் அறிவுரையை கேட்டு புத்திசாலித்தனமாக வாழ்ந்தது.